ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய வீடியோ பார்க்க போகிறோம். இதை பற்றி என்ன சொல்லி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடியூகேஷனுக்காகவே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ எக்ஸாம்ஸ் நடந்து கொண்டிருக்குது. எல்லாருமே வந்துட்டு பதட்டமாக எக்ஸாம்ஸுக்கு படித்து கொண்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட்ஸ் வரும், சட் ஸ்கோர் வரும். அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டிஸுக்கு போகணும், ரைட்? அப்போ இதுக்கு வந்துட்டு என்னென்னா சட் ஸ்கோரை வச்சுக்கொண்டு எங்களோட கவர்மெண்ட் யூனிக்கு கொஞ்சம் பேர் தான் போகலாம். மிச்சாக்கள் எல்லாரும் கவர்மெண்ட்டை தாண்டி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு தான் போக வேண்டி இருக்க போகுது, சரிதானே? அப்போ ப்ரைவேட்டில் படிக்கிறதுக்கு என்ன தேவை? உங்களுக்கு துட்டு தேவை. ஸோ இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு ஒருத்தரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எங்களோட கவர்மெண்ட் என்ன செய்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வட்டி இல்லாமல் காசு தர போகிறாங்க. ஸோ இது என்ன ஸ்கீம், இதை பற்றி என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவை, 3 பாஸ் தேவையா, எஸ் இருந்தால் ஓகேவா, இல்லாட்டிக்கு நாங்கள் எப்போ இதை செய்யலாம், நாங்கள் லோனை வாங்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றலாமா, இப்படியெல்லாம் கேட்குறாக்களுக்கான ஒரு வீடியோவை தான் நாங்கள் இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ வாங்கோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் லோன் ஸ்கீமை பற்றி இன்ச் பை இன்ச்சாக பார்த்து முடிப்போம், சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட நாட்டில் ஏஎல் பாஸ் பண்ணுறாக்கள் 100 பேர்ன்னு சொல்லி சொன்னால் 25 பேருக்கு தான் எங்களோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிது. மிச்சம் 75 பேரும் வந்துட்டு சான்ஸ் கிடைக்கிறது சரியான குறைவாக இருக்குது. அதால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் 2017ஆம் ஆண்டில் எங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஸ்கீமை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஸ்டூடெண்ட் லோனை வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க, சரிதானே? அப்போ கடைசி 8வது இன்டேக்கில் இருந்து இந்த ஸ்கீமில் வந்துட்டு சுமாராக ஒரு 7000 பேர் வந்துட்டு உள்ள ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போ நடக்க போகிறது, இப்போ நான் இந்த வீடியோ முடிய வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்துட்டு 10வது இன்டேக்காக இருக்க போகுது, சரிதானே? இதுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அங்கீகரித்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குது தானே, கைண்ட் ஆஃப் என்னென்னு சொல்லி சொன்னால் என்எஸ்பிஎம், ஸ்னெக், கேஐயு, எஸ்எல்டிசி, இந்த மாதிரியான கவர்மெண்ட் அங்கீகரித்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறதுக்கு வந்துட்டு லோன் கிடைக்கும். இதுக்கு வந்துட்டு பிஓசி, பீப்புள்ஸ் பேங்க், என்எஸ்பி இப்படியான கவர்மெண்ட்டில் வந்துட்டு இது பண்ணப்பட்ட பேங்க்கில் இருந்து இந்த லோனை வந்துட்டு எங்கள்கிட்ட எடியூகேஷன் மினிஸ்ட்ரி வந்துட்டு கொடுக்குறாங்க, சரிதானே? அப்போ இதை பற்றி என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இந்த வட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க, அது எப்படி வேலை செய்யுது, ஓகே தானே? அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு பேங்க் வந்துட்டு எப்படி வட்டி இல்லாமல் லோன் கொடுக்குமென்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கு தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே தான் இந்த விஷயமே இருக்குது. நீங்கள் வாங்குகிற லோனுக்கான வட்டியை வந்துட்டு கவர்மெண்ட் பே பண்ண போகுது. ஏன்னா நீங்கள் படிக்கிற பிள்ளைகள் தானே. ஸோ இல்லைங்க, அரசாங்கமே ஒவ்வொருத்தருக்குமான வட்டியை வந்துட்டு பேங்க்குக்கு டிரெக்டாக கொடுத்துருவாங்க, சரியா? ஸோ நீங்கள் படிக்கிற அந்த 4 வருஷம் முடித்து வேலை தர்ற 1 வருஷம், அதாவது இந்த கிரேஸ் பீரியட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் லோனை கட்டுற அந்த 7 வருஷம் சேர்த்து மொத்தமாக 12 வருஷத்துக்கு வட்டி ஃபுல்லாக கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு அவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அசலை மட்டும் கட்டினா போதும். நல்லா இருக்குது தானே? ஸோ இதுதான் அந்த ஸ்கீமை வந்துட்டு மெயின் விஷயம். அடுத்தது வந்துட்டு எப்படி அந்த காசு கிடைக்கும், எவ்வளோ காசு கிடைக்கும், சரிதானே? இங்கே வந்துட்டு இது 2ஆக பிரியுது. என்னென்னு சொல்லி சொன்னால் முதலாவது வந்துட்டு கோர்ஸ் ஃபீ, 2வது வந்துட்டு ஸ்டிஃபண்ட் லோன். ஸோ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் முதலாவது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, அது 4 வருஷம்னு சொல்லி சொன்னால் 15 லட்சம் வரைக்கும் போகுது அந்த லோன். அடுத்தது ஐடி இல்லாட்டி ஐசிடி, அது 4 வருஷம் படிக்கிற அந்த கோர்ஸுக்கு 10 லட்சம் வரைக்கும் போகுது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி 4 வருஷ கோர்ஸுக்கு 9 லட்சம் வரைக்கும் இந்த லோன் வந்துட்டு கிடைக்க போகுது. அடுத்தது வந்துட்டு ஸ்டிஃபண்ட் லோன்னு சொல்லி சொன்னால் அது வந்துட்டு உங்களோட சொந்த செலவுக்கு, நீங்கள் சாப்பாடு வாங்கணும், போய்க்கு வரது, உங்களோட புக்ஸ் ஏதாச்சும் வாங்கணும், இப்படியான இதுகளுக்காக வந்துட்டு 3 லட்சம் பிரிம்பாக வந்துட்டு தரப்போகிறாங்க. அது காலாண்டுக்கு ஒரு முறை உங்களோட கைக்கு வந்துட்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 6250 ரூபாய்க்கு கிட்ட உங்களுக்கு வரப்போகுது, சரிதானே? ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த 3 லட்சம் வந்துட்டு கிடைக்க போகுதானே, அது வந்துட்டு அதுவும் வட்டி இல்லாத லோனாக தான் வந்துட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கும் நீங்கள் அந்த அசலை மட்டும் பே பண்ணிங்கன்றாலே ஓகேவா இருக்குது, சரிதானே? அடுத்தது வந்துட்டு யார் இதுக்கு செலக்ட் ஆவாங்க? ஓகே, இப்போ தான் வந்துட்டு நாங்கள் அந்த முக்கியமான இடத்துக்கு வரோம்.
3 பாஸ் இருந்தால் லோன் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் எஸ் 3 பாஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்துட்டு ஜென்ரல் எக்ஸாமுக்கு நீங்கள் 30 மார்க்ஸுக்கு மேலே இருக்கணும். இங்கிலீஷும் நீங்கள் பாஸ் பண்ணி இருக்கணும். சரிதானே? இதுலேயும் மெயினாக வந்துட்டு நீங்கள் அந்த 3 அட்டம்ப்டும் தான் 3 அட்டம்ப்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 3 அட்டம்ப்ட் தான் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். அதுக்கு பிறகு நீங்கள் 7 எக்ஸாம் எழுதலாம். 7 எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கண்டா 3 தரம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்றாலும் எழுதி பாஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பிறகு உங்களால் யூனிவர்சிட்டிஸுக்கு போகலாது. அப்போ இதுலேயும் வந்துட்டு அந்த 3 அட்டம்ப்ட்டுக்கும் தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் வந்துட்டு இதுலேயும் நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு இப்போ 26 வயசாச்சோ இல்லாட்டி எனக்கு இப்போ 30 வயசாச்சு, இனி நான் வந்துட்டு செகண்ட் அட்டம்ப்ட் எழுதி அந்த லோனை வந்துட்டு செக்யூர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுதான் இல்லை. 25 வயசுக்கு உள்ளே இருந்தால் தான் நீங்கள் இந்த லோனை வந்துட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்துட்டு இப்போ ப்ரைவேட் லெட்ஸே டீச்மி யூனிவர்சிட்டி என்னோட யூனிவர்சிட்டி கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. நீங்கள் அங்கே வந்துட்டு போகிறீங்க, உங்களுக்கு லோன் வந்து கிடைக்க போகுது என்று சொல்லி சொன்னால் 100 பேர் தான் நாங்கள் டீச்மி யூனிவர்சிட்டியில் எடுப்போம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு 500 பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க, 500 பேரையும் எடுக்கலாம் தானே. அப்போ அது எந்த அடிப்படையில் எடுப்பாங்க? ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டாக அந்த மாதிரி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை. இது வந்துட்டு சட் ஸ்கோரின் அடிப்படையில் தான் வந்துட்டு ஆக்களை வந்து உள்ளே எடுப்பாங்க. முழுக்க சட் ஸ்கோரை வச்சுக்கொண்டு தான் ஆக்களை வந்துட்டு சூஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. சரிதானே? ஸோ எஸ்பாஸ் என்னது நீங்கள் 7 எக்ஸாமில் வந்துட்டு எஸ்பாஸ் என்னது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான். அது வந்துட்டு கட்டாயம் வந்து இல்லை. அது கிடைச்சி உங்களுக்கு 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் கட்டாயம் இந்த லோன் எடுத்து அங்கே போகலுமெண்டா சாரி, அது எனக்கு ஷுவராக சொல்ல தெரியாது. அது உங்களோட சட் ஸ்கோரை வச்சுக்கொண்டு தான் வந்துட்டு தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே வரப்போகிறோம். அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால், படிப்பு முடிகிற வரைக்கும் இந்த வட்டி இல்லாமல் நீங்கள் படிக்கலாமா? இதில் வந்துட்டு 2 கண்டிஷன் தான் இருக்குது. கண்டிஷனே இல்லாமல் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியல தானே. ஸோ 2 கண்டிஷன் இருக்குது. முதலாவது என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 80% அட்டெண்டன்ஸ் எடுத்துருக்கணும். ரைட்? நீங்கள் விளையாடி லோன் தந்தவங்க தானே என்று சொல்லிவிட்டு நீங்கள் விளையாடி படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் story.com உங்களுக்கான லோன் எதுவும் இல்லை. அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ கொஞ்சம் செமிஸ்டர்ஸ் இருக்க போது அதில் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்க போது ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்கள் C பாஸ் எடுத்துருக்கணும். நீங்கள் அது இப்போ இந்த 2ல் இப்போ லெட்ஸே 79% உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ இருந்தே கவர்மெண்ட் உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டுறதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்ட வேண்டி வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கமான்னு நம்புகிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்துட்டு 80% கட்டாயமாக உங்களோட அட்டெண்டன்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு எல்லா பாடமுமே பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் விளையாடி தான் படிப்பேன், எனக்கு வந்துட்டு ஃபன் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிற ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சாரி, இந்த லோன் உங்களுக்கானது இல்லை. எல்லோரும் இந்த லோன் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்து படிப்பீங்கன்றதை நாங்கள் எங்கள் டீச்மி டீமால் நம்புகிறோம். அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எந்த ஏஜென்ட்டையும் போக வேண்டிய தேவையில்லை. அட் த சேம் டைம் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வந்துட்டு இதை விளம்பரப்படுத்துவாங்க, அவங்க மூலமாக தான் போகணுமெண்டா இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒஃபிஷியலான அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, www.studentloans.mohe.gov.lk. ஸோ இதில் போனாலும் உங்களால் ஆன்லைன் மூலமாக இதுக்கு அப்ளை பண்ண இல்லை. அப்ளை பண்ணுறதுக்கு முதல் அதில் ஒரு ஹேண்ட் புக் ஒன்று இருக்குது. சரி தானே? கைட் புக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ஒரு வரி விடாமல் முழுசாக வாசிக்க முடியும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி சொல்கிறோம், ரைட்? ஆனால் நீங்கள் கட்டாயம் இதில் உங்களோட ஓன் ரிசர்ச்சை செய்யணும். என்றது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஓன் ரிசர்ச் கட்டாயம் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் யூனிக்கு வந்துட்டு மிஸ் ஆகிட்டீங்க, ஆனால் உங்களுக்குள்ள திறமை இருக்குது, நீங்கள் வந்துட்டு படிக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கான ஒரு கோல்டன் சான்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த வந்துட்டு பொறுப்புகள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் ஓவராக ஜாலியாக இருக்கணும்னு நினச்சா இந்த லோன் வாங்கிட்டு பெந்து கஷ்டப்படணும். ஸோ யோசித்து முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ ஒரு லைக்கை தட்டி விடுங்க.
அட் த சேம் டைம் இப்போ ஏ-லெவல் எழுத ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி போன வருஷம் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் வந்துட்டு இந்த விஷயம் போய் சேரணும். வேணும்னு சொல்லி சொன்னால் இங்கே நொதர்னில் இருந்து இந்த சான்சஸை வந்துட்டு எடுக்கிறாக்கள் சரியான குறைவாக இருக்கிறாங்க. என்ன சொல்லி சொன்னால் இது வந்துட்டு நிரம்ப பேருக்கு தெரியறதில்ல. ஆக்களுக்கு இப்படியான விஷயம் இருக்குன்றதை வந்துட்டு தெரியறதில்ல. ஸோ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு கோல்டன் சான்ஸ். ஒரு படிக்கணுமென்று ஆசைப்படுற பிள்ளைக்கும் சில நேரங்களே இல்லை மிஸ் பண்ணி இருந்தாலும் அவைக்கான வாய்ப்பு நிரம்ப இருக்குன்றதுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ இதை கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அதோடு சேர்த்து இது ஃபுல்லாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னா ஹேண்ட்புக்கை வாசிங்க, உங்களோட ஓன் ரிசர்ச்சை செய்யுங்க. நாங்கள் திரும்பி சொல்கிறது அதுதான், உங்களோட ஓன் ரிசர்ச்சில் வந்துட்டு இதை ஃபைண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு அட்டையும் ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி சொன்னால் இருக்கவே இருக்கிறோம் டீச் மீ டீம். உங்களுக்கு நாங்கள் எப்படி செய்யணுமென்றதை வந்துட்டு சொல்லித்தருவோம். நீங்களே வந்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை எங்களுக்கு நீங்கள் சொல்லி ஒரு வீடியோவே போடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அது தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்கான வீடியோவையும் as soon as possible செய்து அப்லோட் பண்ணுறோம். இதை விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எடியூ எக்ஸ்போ 2025 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி எங்களுடைய யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடக்க இருக்குது. அங்கே எங்களை வந்து நேரடியாக மீட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் நிரம்ப இன்ஸ்டிடியூஷன்ஸ் வராங்க, நிரம்ப பேர் வராங்க. எல்லாரையும் வந்து மீட் பண்ணி ஹாப்பியாக நீங்கள் உங்களோட நாலேஜை வந்துட்டு வளர்த்துட்டு போங்க. இங்கே வந்துட்டு சும்மா யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இல்லை, ஃபுட் கார்னர் இருக்க போது, ஓப்பன் மைக் இருக்க போது, உங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்தலாம், செஸ் காம்படிஷன் இருக்கும், ஹேக்கத்தோன் இருக்கும். ஸோ அங்கே ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க போகுது. ஸோ நீங்கள் அங்கே எங்களை வந்து மீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விதத்தில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்ன்றதையும் சொல்லுங்க. அதோட உங்களுக்கு இது பற்றின மேலதிகமான விவரங்கள் தெரியணுமென்றாலோ இல்லாட்டிக்கு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலோ எங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட இணைஞ்சிருங்க. நாங்களும் உங்களோட இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு உங்களோட இந்த விடை வரும்னா ஆஞ்சலிகா ஸ்டீஃபன் டெக்ஸ். பாய் பாய்.